வல்லமையான அல்லது அதிகாரம் நிறைந்த ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவரோடு நேரடி தொடர்பு அல்லது உறவு இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அவர் ஒருவரை அனுப்பி நம்மை வேறு ஒரு இடத்திற்கு வர சொல்கிறார் என்றால் நாம் நம்பி போவது சற்று கடினம். ஆனால் அவர் தன் வல்லமையை ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தினால், வாருங்கள் நேயரே, நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் யாத்திராமம் 10ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் எகிப்துக்கு வரும் வெட்டுக்கிளி வாதை குறித்து பார்வோனுக்கு மோசே எச்சரிக்கை கொடுக்கிறார். பின் அதை தொடர்ந்து வந்த 8வது வாதை வெட்டுக்கிளிகள், 9வது வாதை இருள் மற்றும் இஸ்ரவேலர்கள் மீதான கர்த்தரின் உரிமை, இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவன் பார்வோனுக்கு வெட்டுக்கிளி வாதை பற்றி எச்சரிக்கையை கொடுக்கிறார். இந்த சரித்திரத்தை முதல் முறையாக கேட்கிறவர்கள் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியேற அனுமதிக்க பார்வோனுக்கு இன்னும் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட போகிறதோ என்று ஆச்சரியப்படலாம். இத்தனை அழிவுகளுக்கு பிறகும் அவன் இன்னும் பிடிவாதமாக இருப்பது நமக்கும் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. பாருங்கள், யாத்திராமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். கடவுள் தாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பல காரணங்களை வைத்திருக்கிறார். இந்த வாதைகளை அனுப்பியதற்கான ஒரு காரணம் பார்வோன் எவ்வளவு கடவுள் பயம் இல்லாதவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகும். கடவுள் நினைத்திருந்தால் பார்வோனை தொடர்பு கொள்ளாமலேயே இஸ்ரவேல் மக்களை உடனடியாக எகிப்திலிருந்து வெளியே அழைத்து சென்றிருக்க முடியும். அப்படி அவர் செய்திருந்தால் கடவுள் பார்வோனிடம் நீதியாக நடந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேலர்களை விடுவிப்பதற்கும் ரட்சிப்பை பெறுவதற்கும் அவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுள் சரியாக அதையே தான் செய்தார். அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பாக தம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை தன் மக்களுக்கும் நிரூபிக்க கடவுள் விரும்பினார். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்திற்குள் அவர்களை அழைத்து செல்ல தம்மால் முடியும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அந்த வரலாறு தான் கடந்த சுமார் 4000 ஆண்டுகளாக பஸ்கா பண்டிகை ஆசரிப்பின் மூலம் உலகத்திற்கு சொல்லப்பட்டு வருகிறது. கவனியங்கள், யாத்திராமம் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனம் வரை வாசிக்கிறேன். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாய் ஆகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வரப்பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? தங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். இந்த வசனங்களை கவனித்தீர்களா? பார்வோனின் ஊழியர்கள் அவனிடம் நியாயமாக பேச முயற்சி எடுக்கிறார்கள். எகிப்து தேசம் முற்றிலும் அழிந்து விட்டது என்பதை நீங்கள் இன்னும் உணரவில்லையா? இன்னும் எவ்வளவு காலம் இப்படிப்பட்ட நிலை நீடிப்பதற்கு அனுமதி கொடுக்க போகிறீர்கள்? அந்த ஜனங்களை போக விடுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். இதன் விளைவாக மோசேயும் ஆரோனும் மீண்டும் ஒருமுறை பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். பாருங்கள், யாத்திராமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான்.
அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். தன்னுடைய சமரச திட்டத்தை அவர்கள் ஏற்காததால் இப்பொழுது பார்வோன் மிகுந்த கோபமடைந்தான். கவனியங்கள், பாருங்கள், யாத்ராகமம் 10:11. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். பெரியவர்கள் மட்டும் வனாந்தரத்திற்கு சென்று பலியிடலாம் என்றும், ஆனால் குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும் என்றும் பார்வோன் மோசேயிடம் கூறினான். இஸ்ரவேலர்கள் 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்தரத்துக்குள்ளே சென்றால் அவர்கள் அப்படியே தப்பிச் சென்று விடுவார்கள் என்று பார்வோன் சந்தேகப்பட்டான். அவர்களை தடுத்து நிறுத்த அவன் விரும்பினான். குழந்தைகளை தன்னிடமே வைத்து கொண்டால் பெரியவர்கள் நிச்சயம் திரும்பி வருவார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பார்வோன் அன்று மோசேயை சமரசத்திற்கு தூண்டி சோதித்தது போலவே இன்றும் கடவுளுடைய பிள்ளைகள் பல சமரசங்களுக்கு தூண்டப்படுகிறார்கள். இன்று நாடு முழுவதும் உள்ள குழந்தைகள் கிறிஸ்தவ போதனைகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு கல்வி முறையில் வளர்க்கப்படுகிறார்கள். உலகத்தோடு ஒத்து போகவும், நிறைய பணம் சம்பாதிக்கவும், உலக காரியங்களில் ஈடுபடவும் அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்து வருகிறேன். கிறிஸ்தவ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் காரியங்களிலே சிறந்தவை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதை மீண்டும் மீண்டும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்கள் பிள்ளைகள் சிறந்த கல்வி கற்க வேண்டும், பணக்காரர்களாக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒருவர் பின் ஒருவராக விசுவாசத்திலிருந்து விலகி கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறார்கள். நல்ல சபைகளில் உள்ள பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்திடம் இழந்து விட்டார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் சிறந்த விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு வரும் மிக தந்திரமான சோதனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை உலக போக்கிலான கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் அங்கிருந்து முற்றிலும் மூளை சலவை செய்யப்பட்டவர்களாக திரும்பி வரும் பொழுது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தும் இவன் இப்படி எப்படி மாறினான் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். உண்மையான பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையில் ஒரு கிறிஸ்தவ குடும்ப சூழலிலே வளர்க்கப்படவில்லை என்பதுதான். பல இளைஞர்களின் பெற்றோர்கள் அன்பான கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ கொள்கைகளையும் வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதையும் உண்மையாக சொல்லி சொல்லி வளர்க்கவில்லை. தங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திலே முன்னேற வேண்டும், அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலும் பேராசையிலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளையே இழந்து விட்டார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனின் சமரச திட்டத்தை ஏற்க மறுத்து விட்டார்கள். இது அவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. இருந்தாலும் அவனுடைய கோபத்தால் எந்த பயனும் ஏற்படவில்லை. ஏனென்றால் மற்றும் ஒரு வாதை எகிப்தை தாக்க தயாராக இருந்தது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 10:12 முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகளை எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற்காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. வெட்டுக்கிளிகள் பற்றிய இந்த நியாய தீர்ப்பில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன. மற்ற சில வாதைகளைப் போல இவை அற்புதம் மூலமாக திடீரென்று தோன்றவில்லை என்பதை கவனியுங்கள். ஒரு கிழக்கு காற்று அவற்றை வேறொரு இடத்திலிருந்து, ஒருவேளை ஆசியாவின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து அடித்து கொண்டு வந்திருக்கலாம். ஏனென்றால் ஆசிய பகுதிகளிலே தான் வெட்டுக்கிளிகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த காற்று அவற்றை ஒரு பரந்த பாலைவனத்தை கடந்து கொண்டு வந்ததால் பசுமையான நைல் பள்ளத்தாக்கை வந்து அடைந்த பொழுது அவை மிகவும் பசியுடன் இருந்தது. அவைகள் அந்த நிலத்திலிருந்த அனைத்து பயிர்களையும் தாவரங்களையும் முற்றிலும் தின்று தீர்த்தது. தேசத்தையே மொட்டையாக்கிவிட்டது.
வேதாகமத்தில் வெட்டுக்கிளிகள் நியாய தீர்ப்பின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதன் சந்திக்கக்கூடிய மிக மோசமான பாதிப்புகளிலே ஒன்று வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பாகும். யோவேல் தீர்க்கதரிசியும் கடந்த காலத்திலே நடந்த ஒரு வெட்டுக்கிளி வாதையை பற்றி விவரிப்பதோடு எதிர்காலத்தில் மனித குலத்திற்கு வரப்போகும் ஒரு நியாய தீர்ப்பை பற்றியும் முன்னறிவித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலேயும் பூமியின் மேலே வர இருக்கும் ஒரு பெரிய வெட்டுக்கிளி வாதையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திற்கு இதற்கு முன்பு வந்த எந்த ஒரு வாதையை விட இந்த வெட்டுக்கிளிகள் அந்த நிலத்தின் மேல் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். சரி, இப்பொழுது பார்வோன் கூறுவதை கவனிங்கள். யாத்திராகமம் 10:16. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். பார்வோன் தான் பாவம் செய்ததாக மீண்டும் ஒரு முறை ஒப்புக்கொண்ட தருணம் இதுதான். ஆனால் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை பாருங்கள். யாத்திராகமம் 10:17 முதல் வாசிக்கிறேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேற்காட்டை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாயிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. கவனித்தீர்களா? கடவுள் எகிப்தியர்களை கையாளும் விதத்திலும் அவர் வாதைகளை அனுப்பும் முறையிலும் ஒரு நேர்த்தியான ஒழுங்கும் திட்டமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே அனுப்பப்பட்ட வாதைகள் அந்த தேசத்திலே நிறைந்திருந்த பல்வேறு தேவதைகள், தெய்வங்கள் மற்றும் சிலைகளுக்கு எதிரானவைகளாய் இருந்தன. ஆனால் இப்பொழுது மக்கள் உயிர் வாழ்வதற்கே போராடும் அளவுக்கு அவர்களுக்கு பெரும் இன்னல்களை தரும் விதத்திலே வாதைகளை அனுப்ப கர்த்தர் தொடங்கியிருக்கிறார். வெட்டுக்கிளி வாதை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை மக்கள் பார்வோனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். இது பார்வோனை தற்காலிகமாக மனமாறச் செய்தது. ஆனால் அந்த வாதை நீக்கப்பட்ட அடுத்த நிமிடம் பார்வோன் மீண்டும் தன் மனதை மாற்றிக்கொண்டு தனது பழைய பிடிவாதத்திற்கே சென்றான். இருந்தாலும் இஸ்ரவேல் மக்களை வெளியே விட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே கடவுள் அவனை தள்ளப் போகிறார். பாருங்கள், யாத்திராகமம் 10:21 முதல் 23 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நீங்கள் எப்பொழுதாவது இருளை தொட்டு உணரக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கிறீர்களா? இன்றைக்கும் பூமியிலே அமைந்திருக்கும் சில குகைகள் எந்த ஒளியையும் வெளி உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத குகைகளாய் இருக்கின்றன. அந்த குகை சுற்றுப்பயணத்தின் பொழுது அங்கே இருக்கும் விளக்குகளை அணைப்பார்கள். அப்பொழுதுதான் அது உண்மையாகவே எந்த ஒளியும் இல்லாத ஒரு இடம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு கார் இருள் தான் எகிப்து தேசம் முழுவதையும் அன்று சூழ்ந்திருந்தது. இந்த நியாய தீர்ப்பு எகிப்தியர்களின் சூரிய கடவுளான ராவுக்கு எதிராக அமைந்தது. பகல் நேரத்திலே எகிப்து தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. எகிப்தியர்கள் வழிபட்ட மிக முக்கியமான தெய்வமான சூரியனுக்கு எதிராக கடவுள் இருளை அனுப்பினார். எகிப்திய கலைகளிலே சூரிய வட்டம் என்பது மிகவும் பிரபலமான சின்னமாகும். ஆனால் இந்த வாதை அவர்களின் சூரிய கடவுளான ரா எவ்வளவு உதவியற்றவர் என்பதை நிரூபித்தது. இந்த இருள் கடவுள் செய்த ஒரு அற்புதம். இது பார்வோனை 4வது முறையாக ஒரு சமரச திட்டத்தை கொண்டு வர தூண்டியது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேற அனுமதிக்கும் முன்பு பார்வோன் செய்த கடைசி சமரசம்தான் இது. பாருங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். தங்கள் ஆடு மாடுகளை மட்டும் விட்டுவிட்டு செல்வது என்பது மோசே இஸ்ரவேலுக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுலபமான சமரசமாக தோன்றலாம். பார்வோன் ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட இப்பொழுது நிறைய விட்டு கொடுத்து வந்து விட்டான். எனவே இந்த நிபந்தனை உடன்படத்தக்கதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் இங்கேயும் நவீன கால கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு முழுமையாக எதையும் விட்டு வைக்காமல் வெளியே வர வேண்டும். இதுதான் கடவுளின் அழைப்பு. பிள்ளைகளை எகிப்திய கல்வி முறையிலே வளர்ப்பதற்காக அங்கேயே விட்டுவிடக்கூடாது என்பது போல அவர்களின் வாழ்வாதாரமான கால்நடைகளையும் அங்கேயே விட்டுவிடக்கூடாது. நம் பிள்ளைகளை உலக ஞானத்திலே வளர்த்துவிட்டு அவர்கள் தங்கள் ஆற்றல் முழுவதையும் உலக வெற்றிக்காகவே செலவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் அவர்களை இந்த உலகத்திடம் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஒரு தாய் தன் மகனை ஒரு இறைப்பற்றில்லாத பள்ளிக்கு அனுப்பியது பற்றியும் அவன் அங்கு எப்படி முன்னேறினான் என்பதை பற்றியும் தன் போதகரிடத்திலே சொன்னாள். ஆனால் அவன் தனது விசுவாசத்தை இழந்து விட்டான் என்பதை அவள் அப்பொழுது சொல்லவில்லை. ஆனால் அவன் விசுவாசத்தை இழந்திருந்தான் என்பதுதான் உண்மை. அவன் அந்த பள்ளியிலே படித்து முடித்து ஒரு உயர்ந்த பதவியிலே அமர்ந்தான். அவனுடைய பெயர் பலமுறை செய்தித்தாள்களிலே வந்தன. சில காலம் கழித்து அதே தாய் கண்ணீருடன் போதகரிடத்திலே வந்து தான் புனிதமாக கருதிய அனைத்திற்கும் தன் மகன் இப்பொழுது முதுகை காட்டி சென்று விட்டான் என்று கூறினாள். உண்மையில் அவள்தான் அவனை அந்த பாதையிலே ஓடத் தொடக்கி வைத்தாள். உலகம் மிகவும் தந்திரமானது. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை எகிப்து தேசத்திலேயே விட்டு விடுகிறார்கள். வேதாகம ரீதியாக எகிப்து என்பது இந்த உலகத்தின் அடையாளமாகும். பல கிறிஸ்தவர்கள் சபையில் உண்மையாக இருக்கிறார்கள், தங்கள் போதகரை ஆதரிக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியங்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தொழிலையும் பொருளாதாரத்தையும் இந்த உலகமாகிய எகிப்திலே செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட எகிப்தில் உள்ள தங்கள் ஆடு மாடுகளுக்கே, அதாவது தங்கள் சொத்து மற்றும் தொழிலுக்கே முதலிடம் கொடுக்கிறார்கள். கடவுளுக்கு சேவை செய்வதா அல்லது தங்கள் ஆடு மாடுகளை கவனிக்க எகிப்திற்கு பயணம் செய்வதா என்று ஒரு தெரிவு வரும் பொழுது அவர்கள் எந்த திசையை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது நமக்கே தெரியும். இன்று அநேக கிறிஸ்தவர்கள், நான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சேவை செய்கிறேன், ஆனால் வாரத்தின் மற்ற நாட்களிலே நான் இந்த இரக்கமற்ற வணிக உலகத்தில் இருக்கிறேன் என்று கூறுவது மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளும் இவர்களிலே பலர் உலக மக்களோடு ஒத்துப்போவதால் அவர்களை பிரித்து பார்ப்பதே கடினமாக இருக்கிறது. அவர்கள் எகிப்து தேசத்தில் உள்ள மற்றவர்களைப் போலவே வாழ்கிறார்கள். திருச்சபையின் ரகசிய வருகை நடக்கும் பொழுது அது அநேக கிறிஸ்தவர்களின் இருதயத்தையும் உடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த வருகை அவர்கள் இந்த உலகத்திலே செய்த முதலீடுகளிலிருந்து அவர்களை பிரித்துவிடும். அவர்கள் தங்களின் பாதுகாப்பு பெட்டகங்கள், சேமிப்பு கணக்குகள், பங்குகள் மற்றும் அசையா சொத்துக்களை இங்கே விட்டு செல்ல வேண்டியது இருக்கும். எதற்கு அவர்கள் தங்கள் நேரத்தையும் இதயத்தையும் கொடுத்தார்களோ அதை விட்டு செல்வது அவர்களுக்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்தும். மோசேயின் உறுதியான நிலைப்பாட்டை கவனியுங்கள். பார்வோன் முன்வைத்த இந்த கடைசி சமரசத்திற்கு மோசே அளித்த பதில் அதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்பதை தெளிவாக விளக்கியது. கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வரை. அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். இன்னென்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை என்றான். ஆம், எவ்வித சமரசத்திற்கும் இடமே இல்லை என்பதை மோசே மிக உறுதியாக சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தின் மூலம் கர்த்தர் இன்று நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக ஆழமான எச்சரிக்கையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். விசுவாச பாதையிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது பிசாசானவன் நம்மை அப்படியே விட்டு விடுவதில்லை. அவன் நம்மை உலகத்தோடு கட்டி போட பல தந்திரமான சமரச திட்டங்களை நம் முன் வைக்கிறான். இந்த அதிகாரத்திலே பார்வோன் கொண்டு வந்த 2 ஆபத்தான சமரசங்களும் அதற்கு மோசே கொடுத்த விசுவாச பதிலும் இன்று நாமும் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுகின்றன. அருமையானவர்களே, முதலாவது, பிள்ளைகளை உலகத்திற்கு விட்டு விடாதீர்கள். பெரியவர்கள் மட்டும் போங்கள், பிள்ளைகளை எகிப்திலேயே விட்டு விடுங்கள் என்றான் பார்வோன். இன்றும் பிசாசு இதையேத்தான் செய்கிறான். நீங்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போங்கள்,
ஆனால் உங்கள் பிள்ளைகள் உலக போக்கிலும் உலக ஞானத்திலும் ஆன்மீக கட்டுப்பாடற்ற சூழலும் வளரட்டும் என்று நம்மை வஞ்சிக்கிறான். உலக ஆசீர்வாதங்களுக்கும் அந்தஸ்துக்கும் முதலிடம் கொடுத்துவிட்டு நம் பிள்ளைகளின் ஆத்மாவை நாம் உலகத்திடம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவர்கள். இரண்டாவதாக, பொருளாதார அர்ப்பணிப்பும் நமக்கு தேவை. பார்வோனின் கடைசி தந்திரம், பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள், ஆனால் உங்கள் ஆடு மாடுகளை, அதாவது உங்கள் சொத்து, தொழில், வாழ்வாதாரம் இவைகளை எகிப்திலே விட்டு செல்லுங்கள் என்பதாகும். இன்றும் பல கிறிஸ்தவர்கள் தங்கள் இருதயத்தை ஞாயிற்றுக்கிழமை சபையிலும் தங்கள் பொருளாதாரத்தை வாரத்தின் மற்ற நாட்களிலும் உலகத்திலே வைக்கிறார்கள். ஆனால் மோசே விசுவாசத்தோடு பிரகடனம் செய்தார், ஒரு குளமும் பின் வைக்கப்படுவதில்லை. அதாவது நம்முடைய நேரம், நம்முடைய திறமை, நம்முடைய பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய தொழில் என நமக்குரிய எல்லாமே கர்த்தருடைய ஆராதனைக்கும் அவருடைய மகிமைக்கும் மட்டுமே என்று முழுமையாக எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். மூன்றாவதாக, நாம் சந்திக்கும் சவாலும் தீர்மானமும் எப்படி இருக்கிறது? இன்னென்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது. இப்படி கூறிய மோசேயின் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. வனாந்தரத்தில் கர்த்தர் எதை கேட்பார் என்று நமக்கு தெரியாது. எனவே எல்லாவற்றையும் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு அர்ப்பணிக்க ஆயத்தமாக எடுத்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை நேரத்தில் இந்த உலக பொருட்கள் மீது நாம் வைத்திருக்கும் பற்று நம் இருதயத்தை உடைக்கக்கூடாது. நம்முடைய முதலீடுகள் பூமியில் அல்ல, பரலோகத்தில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலகத்தோடு எந்த ஒரு காரியத்திலும் சமரசம் செய்து கொள்ளாதபடி மோசேயைப் போல உறுதியாய் நிற்போமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற தீர்மானத்தோடு நம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அனைத்தையும் கர்த்தரின் மகிமைக்கென்றே முழுமையாக அர்ப்பணிப்போம். எகிப்தின் இருள் நம்மை தொடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் வாசஸ்தலங்களிலே இன்றும் என்றும் அவருடைய தெய்வீக வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். ஆமென். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும். அது எவைகள்? தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளையெல்லாம் தின்று போடும். அது எவைகள்? ஆப்ஷன் ஏ தவளை, ஆப்ஷன் பி வெட்டுக்கிளி, ஆப்ஷன் சி முசுக்கட்டை பூச்சி. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை நம்புவதற்காக மட்டுமல்ல, பார்வோனின் இருதயத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் அவனின் இருதயத்தை கடினப்படுத்தவும் தான் தேவன் இத்தனை அற்புதங்களை நடத்தினார். நாமும் நம்மை நெருக்குபவர்களை குறித்து கலங்க வேண்டாம். தேவனின் கரத்தில் நம் காலங்கள் இருக்கிறது. நம்மை கலக்குபவர்களை தாங்களே கலங்கும்படியாக தேவன் காரியங்களை நடத்துவார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்பதே தேவனின் வாக்குத்தத்தம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எபிரெயர் 10:36.